காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அசோகன் அவர்களை காங்கிரஸ் பேர் இயக்கம் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறது. அவருக்கு உரிய அங்கீகாரத்தை காங்கிரஸ் பேர் இயக்கம் அளிக்கும். தொடர்ந்து நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சியால் எந்த பயனும் இல்லை, இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் என்று பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது 1947 இருந்து 2014 வரை வாங்கிய கடன்கள் 55 லட்சம் கோடி. இவர் 9 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 117 லட்சம் கோடி. ஏறக்குறைய 1,20,000 கோடி கடனை இந்திய மக்கள் மீது சுமத்தி இருக்கிறார். ஒரு இந்திய குடிமகனுக்கும் 1,30,000 வரை கடன் சுமையை உயர்த்தி இருக்கிறார். இப்படி உண்மைக்கு புறம்பாக பேசுவதுதான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாடிக்கையாக இருக்கிறது. அவர் சொன்ன திட்டங்களை இதுவரை எதுவுமே செயல்படுத்த முடியவில்லை. வெளியுறவு கொள்கை முற்றிலும் தோல்வியடைந்திருக்கிறது. அம்ரூத் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை நவம்பரில் துவக்கிவிட்டு திருவாரூரில் குறிப்பாக வேலையெல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் மீண்டும் அம்ரூத் திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று அறிவிக்கிறார். இப்படியெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேசி தமிழ்நாட்டு மக்களை, இந்திய மக்களை அவர் ஏமாற்ற முடியாது. திடீரென்று எம்ஜிஆர் மீதும் அம்மையார் ஜெயலலிதா மீதும் ஒரு மிகப்பெரிய பற்று வந்திருக்கிறது. அவர்களை போற்றி வாழ்த்தி பேசியிருக்கிறார். அதிமுகவுக்கு மாயமலை விரிக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் இதே தமிழ்நாட்டில் அவருடைய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக ஒரு ஊழல் கட்சி என்றும், அம்மையார் ஜெயலலிதா தண்டனை பெற்றவர் என்றும் பதிவு செய்திருக்கிறார். நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு. இதுதான் பாஜக. ஆகவே உண்மைக்கு புறம்பாக என்னென்னலாம் பொய் வாக்குறுதியை கொடுக்க முடியுமோ, மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அது நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி பேசிய பேச்சு ஒரு முன்னுதாரணமாகும். யாராவது கூட்டணி வைத்தால் இந்தியா கூட்டணியில அவர்கள் மீது உண்மைக்கு புறம்பான வழக்குகளை போடுவதற்கு அவர் நண்பராக கூட்டாளியாக வைத்திருக்கின்ற இடி, சிபிஐ, ஐடி போன்ற துறையை ஏவ விடுகிறார். அதற்கு ஒரு உதாரணம், எப்போ நடந்த ஒரு வழக்கில் உத்தரப்பிரதேஷ் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவிற்கு சிபிஐ விட்டு ஒரு சம்மன் அனுப்புகிறார்கள். இப்படி மிரட்டி உருட்டி வடகொரியாவில் எந்த ஆட்சி நடக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சியை இந்தியாவில் புகுத்தலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். ஒருபோதும் அது இந்தியாவில் எடுபடாது. இமாச்சல் பிரதேசத்திலே அந்த முயற்சி எடுத்தார்கள் ஆட்களை பிடிப்பதில். ஆனால் எங்களுடைய அன்பு தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் தலையிட்டு அதை முறியடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சர்வதிகார போக்கில் பாஜகவும் மோடி அரசும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கிறது. இல்லை, இன்னும் 2 வாரங்களில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வர இருக்கிறார். கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை, எதுக்கு அவசரம் காட்டுறீங்கன்னு தெரியல. போன தேர்தல் 2019 எந்த தேதியில நாங்க கையெழுத்து போட்டோம் தெரியும். மார்ச் மாதம், மார்ச் இறுதியில. இப்ப இன்னும் பிப்ரவரியே முடியல. அதனால சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. வெற்றிகரமாக முடியும். தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ந்து நிர்வாகிகள் வேறு கட்சிகளுக்கு மாற்றி வந்துகிட்டே இருக்காங்க. அதிமுக சில நிர்வாகிகள் சேர்ந்திருக்காங்க. இப்போ நம்ம கட்சிகள் சேர்ந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி வச்சதுனால அந்த கட்சியில இருக்கிறவங்க அதிருப்தியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்சியோட ஃபியூச்சர், அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கட்சியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இல்ல, மூப்பனார் அவர்கள் 1996
தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி 20 பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றார். 20 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு போய் அன்னை சோனியா காந்தியிடம் ஆசி பெற்றார். ஒரு செக்குலர் லீடரா இருந்தார் அவர். அதற்கு பிறகு 1999 ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொண்டு வரப்பட்டது பாஜக ஆட்சிக்கு. அப்பொழுது அன்னை சோனியா காந்தி வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் மதவாதத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், பிரிவினை சக்திகளுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அன்னை சோனியா காந்தி வேண்டுகோளை ஏற்று பாஜகவுக்கு எதிராக வாக்களித்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அந்த ஆட்சியை வெளியேற்றப்பட்டது. ஆனால் மூப்பனாருடைய பார்வை ஒரு செக்குலர் பார்வை. அவருடைய மகன் ஜி.கே. வாசன் அவர்கள் பாஜகவில் இணைந்து செயல்படுவது மட்டுமில்ல, ஆள் பிடிக்கிற வேலையிலையும் போயிட்டு தூதுவரா இருக்கார். பாமக கிட்ட பேசுறது, அதிமுக பேசுறது. ஆகையால ஐயா மூப்பனாருடைய ஆன்மா தான் அவரை மன்னிக்கணும். அதனாலதான் அதை எதிர்கொள்ள முடியாமல் எப்படி திரு மூப்பனார் அவர்களுக்கு எதிரான கொள்கை கோட்பாடை எடுத்துகிற வாசன் அவர்களை கண்டித்து வெளியேறி இப்பொழுது காங்கிரஸில் இணைந்திருக்கிறார் அன்பு சகோதரர் அசோகன். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இரங்கலா ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. கட்சி பாராம வந்து கலைஞர் நினைவிட திறப்பு விழாவுக்கு அனைவரும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. அதிமுக எதிர்கட்சியில் இருக்கனால அவங்க போகல. நீங்க வந்து டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டு அதனால போக முடியல அப்படின்னு சொல்றீங்க. மத்தவங்க காங்கிரஸ் கட்சியில எந்த சட்டமன்ற உறுப்பினரும் யாரையுமே அங்க பார்க்கவே முடியல. பக்கத்துல உட்காந்துருக்காரு எங்க தலைவர் இல்லையே, இவரு போயிருக்காரு, பீட்டர் அல்போன்ஸ் போயிருக்காரு, எங்களுடைய வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசைன் போயிருக்காரு. அது வந்து அவங்க ஒரு விழா மாதிரி எடுக்கல, பத்திரிக்கை எல்லாம் போட்டு விழா மாதிரி எடுக்கல, எளிமையா நடத்தணும். இல்ல 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 வச்ச அதுதான் சட்டமன்றத்துல வேண்டுகோள் வச்சார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துட்டாங்க. தலைவர்களுக்கு வேண்டுகோள் வச்சார். எங்கள் கட்சியின் சார்பாக தலைவர் தங்கபால் அண்ணன் அவர்களும் தலைவர் இவரு நம்ம பீட்டர் அல்போன்ஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் அவர்களும் போய் சேர்ந்திருக்காங்க. ஏன் திரும்பவும் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, ஒரு சட்டமன்றத்தை கடந்து முடிச்ச தேர்தல் ஆகட்டும், தொடர்ச்சியா நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவுடன் இணக்கமான ஒரு சூழல் இருக்கீங்க. திமுக சார்ந்து பல இடங்கள்ல நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்களும் இருக்குது. இப்படி இணக்கமா இருக்கும்போது நீங்க புறக்கணிச்சது மேலிடம் வந்து அந்த சாரி மன்னிக்கணும், இந்த பேச்சுவார்த்தை இல்ல இல்ல நீங்க புறக்கணிப்பு என்பதை தயவு கூர்ந்து திரும்ப பெறுங்கள். புறக்கணிப்பே கிடையாது. எங்களுடைய தோழமை கட்சி, அதுவும் நாங்கெல்லாம் வந்து ஒரு மரியாதைக்குரிய தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞருடைய நினைவு மண்டபம் திறப்பு விழா, அதெல்லாம் வந்து எங்களுக்கு யாரும் புறக்கணிப்பும் கிடையாது, போகக்கூடாது. ஆக்சுவலா ராமேஸ்வரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், கடல்ல இறங்கி போராட்டம், அதையும் என்னால போக முடியல. போராட்டத்துல நாங்க முன்னுரிமை கொடுத்து போய் கலந்துக்குவோம். அந்த போராட்டத்தில் என்னால கலந்துக்க முடியல. புதுடெல்லியில ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுதான் காரணமே தவிர நீங்க வேற எதுவும் தவறான கற்பனைக்கு போயிட வேண்டாம். நாங்க நல்ல உறவோடு இருக்கோம், உண்மையான தோழமையோடு இருக்கோம். எப்பவுமே பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தொகுதி பங்குடி பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்து கொண்டு இருக்கு. ஒரு கேள்வி என்ன வந்து அப்படின்னா வந்து தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்புல திமுகவுடைய அனைத்து கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் பெயர்லாம் இடம்பெற்றிருந்தது. ஆனா காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய பெயர் அதில் இடம்பெறல. அதே போல திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேடுல காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டதுக்கான பெயர் வந்து தவிர்க்கப்பட்டது. இதுதான் ஒரு கேள்வியா அதெல்லாம் பூத கண்ணாடி போட்டு அப்படிலாம் பார்க்காதீங்க. ஏதாவது விடுபட்டு போயிருக்கும். எங்க தலைவரா கலந்துட்டாங்க, வீடியோ பதிவு இருக்கு, பத்திரிகை செய்தி பல பத்திரிகைகள் வந்திருக்கு. ரைட், வேற எதனா பேசுவோம். அதாவது நியாயமான தர்மத்திற்கு கட்டுப்பட்ட ஊடகங்களுக்கு நாங்க எப்போ ஆதரவமா இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா பாஜகவிடம் நன்கொடைகள் பெற்றுக்கொண்டு மிரட்டலுக்கு பயந்து சொல்லுகின்ற இந்த ஊடக அறிக்கையெல்லாம் நாங்க எடுத்துக்கிறது இல்லை. ஒருபோதும் தமிழ்நாட்டில் மலராதுங்க. அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னார் மலரும், நாங்க தாமரை மலர்ந்துதா? வேலை எடுத்துட்டு போயிட்டு ஊர் ஊரா சுத்தினார் முருகன், மலர்ந்துதா? மலர்ல. இவர் தலைகழா நிக்கிறாரு, உண்மைக்கு புறம்பா என்னன்னா பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்ட்டு. அண்ணாமலை மலர்ந்தா? மலராது. ஒருபோதும் தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண். இந்த மண்ணுல ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. வறுமையை ஒழித்தது
கிரீன் ரெவல்யூஷன் மூலியமா அன்னை சோனியா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் தான். வறுமை ஒழிப்புக்கான திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய ஆட்சி. அன்னை இந்திரா காந்தி எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களை அமைத்து வேளாண்மை புரட்சி கொண்டு வந்தாங்க. ஒரு காலத்துல கோதுமைக்கு கையேந்தி இருந்த நாடு இந்தியா தன்னிறைவை பெற்று இன்னைக்கு அரிசிகளை ஏற்றுமதி பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்குதுன்னா காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய ஆட்சி தான். வெண்மை புரட்சி ஆகட்டும், வேளாண்மை புரட்சி ஆகட்டும், இவரெல்லாம் இப்ப எங்க இருந்தாருன்னு தெரியாது. நரேந்திர மோடி உண்மைக்கு புறம்பா பேசிட்டு இருக்காரு. இவர் என்னத்தை ஒழிச்சிட்டார் சொல்லுங்க போங்க. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் கொடுத்தாருங்களா? இருக்கிற வேலை வாய்ப்பையும் சிறு குறு நடுத்தர தொழிலும் அழிச்சிட்டாரு. இருக்கிற வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. கேஸ் சிலிண்டர் விலையை பாதியா குறைப்பேன்னாரா? நாங்க இருக்கும்போது 400 சில ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு 1000 ரூபாய் கிட்ட எட்டி போச்சு. பால் விலை 37 ரூபாய் இருந்தது, எனக்கு 60 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. இதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள். வறுமையை ஒழிக்கிறத பத்தி ஒருபோதும் பேசக்கூடாது. ஒரு சில பணக்காரர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். சராசரியா 443 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி தினமும் சராசரியாக 16 லட்சம் கோடிக்கு மேல அவர் நண்பர்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இவர் போயிட்டு ஏழைகளை பத்தியோ இந்திய பற்று பத்தியோ அவர் பேச முடியாது. எந்த தகுதியும் நரேந்திர மோடி கிடையாது. சார், எந்த ஒரு கட்சியுமே கட்சிக்கு துரோகம் செய்தவர்களுடைய படத்தை அந்த கட்சியில வச்சிருக்காரு. ஆனா நம்மளுடைய சத்தியமூர்த்தி பவன்ல இன்னைக்கு வரைக்கும் முன்னாள் தலைவர் வரிசையில ஜி.கே. வாசனுடைய படம் இருக்கு. இதுக்கு என்ன சார் காரணம்? அதுதான் காங்கிரஸ். காங்கிரஸ் பேருடைய பெருமை அதுதான். காங்கிரஸ் பேருடைய பெருமையும் பண்பும் அதுதான். வெறுப்பு அரசியல் பண்றதெல்லாம் காங்கிரஸ் கிடையாது. ஒரு பாரம்பரிய கட்சி இவ்வளவு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நேர்காலத்துல இருந்து வந்து தெரிஞ்ச விஷயம். அவ்வளவு பாரம்பரியமான கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் சீட்டுகளுக்காண்டி கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு ஏன் மாறி? நாங்க எங்க கெஞ்சணும்? யாரை கெஞ்சணும் சொல்லுங்க? எந்த காலத்திலேயாவது கெஞ்சி இருக்குமா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு வரலாறு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. 2014 உங்களை இதே போலதான் அணைய விட்டு கடைஞ்ச சீட்டே கொடுக்கல. அதெல்லாம் கிடையாதுங்க. இங்க பாருங்க, எங்க கட்சி கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் உள்வாங்கிய கட்சி. ஏற்றத்தாழ்வு இல்லாத கட்சி. பெரிய அண்ணன் மாதிரி எங்க கட்சியெல்லாம் யாரையும் ட்ரீட் பண்ணாது. ஒரு தோழமையோட இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம். பேச்சுவார்த்தை நடக்கலாம், தனியா நின்று போனோம் 2014. அவ்வளவுதான். ஏங்க 138 ஆண்டு காலமா இருங்க சார், நான் முடிச்சிடறேன். 138 ஆண்டு காலம் எத்தனை தேர்தலை இந்த கட்சி பார்த்திருக்கோம்? இல்ல சொல்ற 2014 நாங்க தனியா தானே நின்னோம் இல்லையா? நாங்க யார போயிட்டு கடந்த தேர்தலின் போது 9 சீட் அந்த சீட் கிடைக்கலன்னா தனியா காங்கிரஸ் நிக்கணும். அது எங்க தலைமை ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ணோம். ஏங்க அந்த கேள்விக்கெல்லாம் எழவே இல்லையாங்க. இந்த கேள்வி திரும்ப எழுதுனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில முடிச்சாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 2-3 கட்சி இன்னைக்கு முடிக்க போறதா சொல்றாங்க. காங்கிரஸ் இன்னும் பேசிட்டோம், நாங்க இன்னும் உறவுல இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திமுக தரப்புலயும் காங்கிரஸ் பத்தி பேசவே இல்லை. அவங்க அதை பேசுற மாதிரியே தெரியல. யார் சொன்னாங்க? இல்ல யார் சொன்னாங்க பேசுற மாதிரி தெரியல? இல்ல உங்ககிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரோ குழுவோ யாராவது சொன்னாங்களா பேசல? செய்தியாளர் சந்திப்புல நீங்க சொல்றீங்களா நாங்க பேசுறோம், டெல்லி பேசுறாங்க அப்படின்னு. அவங்க எங்களுடைய மற்ற கட்சிகளுடைய கூட்டணி அந்த வேலைகள்ல தான் அவங்க மும்முறை காட்டுறாங்களே தவிர நீங்க கூப்பிடுறதோ போய் பேசுறதோ தனியா ஒரு வேளை பேசுறீங்களா நமக்கு தெரியாது. நேரடியா பேசுறதுதான் காங்கிரசுடைய முறையா இருக்கு. வழக்கமா திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது நீங்க கோபாலபுரத்துல பேசுறது, இல்ல அறிவாலயத்துல பேசுறது நேரடியா நடக்கும். ஒருவேளை இந்த வாட்டி மறைமுகமா ஏதாவது பேசுறீங்களா? மறைமுகம் இல்ல, நேர்முகம், வெளிப்படைத்தன்மையோட தான் நடக்குது. பேசிட்டு இருக்காங்க. கடந்த 2019 தேர்தலில் மார்ச் இறுதியில தான் அந்த உடன்பாடுலாம் ஏற்பட்டிருக்கு. அதனால நாட்கள் இருக்கு பேசுவதற்கு. வெறும் 6 சீட்டு தான் தர முடியும் திமுக தரப்புல சொன்னதா சொல்ல. எங்க ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கா சொன்னதா? சொல்லப்படுறது தகவல் தானே சார். நிறைய அப்ப இல்ல. சரி நாங்க சொல்லிட்டோமா 16 சீட்டு கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. ஒத்துக்கிறீங்களா? இருபது செவி செய்தான் 16 தொகுதிகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கான்றாங்க. ஏங்க நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் உண்மையான தோழமையோடு இருக்கு. அதுக்கு மேல ஒரு படி மேல போய் சொல்றேன் எங்க உறவுகள் எப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களும் எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தம்பி போல் பழகி கொண்டிருக்கிறார். இதுல போயிட்டு எந்தவித சரி நான் தான் 2019 எப்ப நாங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டோம் சொல்லுங்க பாப்போம். பிப்ரவரி 29 போட்டோமா? இல்ல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. படிப்படியா ஒரு தேர்தலையும் ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படும். இப்பவும் அதே மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு. பேசிட்டு இருக்கோம். பேசி ஒரு நல்ல முடிவு வரும். உங்க தலைமையை அழைச்சி நீங்க டெல்லிக்கு போனீங்க அவசரமா.
நீங்க தலைவர் பதவி ஏற்ற உடனே நீங்க வந்து தமிழகத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவுல வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட உங்களை வந்து நியமித்ததாகும். நீங்க பதவி ஏற்ற உடனே ஒரு எம்எல்ஏ இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானதுதான் தலைமை உங்களை அவசரமா கூப்பிட்டு பேசுறதா சொல்றாங்க. இதை உண்மையா நீங்க சொல்லுங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட் நீங்களா பிரஸ் மீட் பண்றீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அந்த அம்மா என்னைக்கு டெல்லிக்கு போனாங்க சொல்லுங்க சார். ஜேர்னலிஸ்ட் நீங்க டெல்லி இருங்க சார். நான் தான் சொன்னேன். ஒரு மாசமா அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் என்னைக்கு ஆரம்பிச்சது? அவங்க இணையறதுக்கு 15 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஒரு நாளும் சட்டமன்றத்துக்கு வரல. என்கிட்ட தொலைபேசியில் என்ன சொன்னாங்க, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வருவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கு நடத்த போறேன், அதனால நான் போய் திருப்பி வர, பத்திரமா போயிட்டு வாங்க. தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னமா வதந்தி வருது, நான் அப்பெல்லாம் சட்டமன்ற கட்சி தலைவராக ஆகல. இது மாதிரி வதந்தி வந்துட்டு இருக்கு, அதை பார்த்துக்கங்க, கவனமா இருக்கு, உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, இப்படி எல்லாம் போட்டு உங்களை தவறா பயன்படுத்தி பேசிட்டு இருக்காங்க, செய்திகள் தவறா வருது. நான் ஒருபோதும் போக மாட்டேங்க, பேசுறவங்க பேசிட்டு போட்டோம்னாங்க. அவங்க பேசுறதுக்கு அனுமதிக்கல. அவங்க தானங்க கொறடா, அவங்க தாங்க என்ன பேச அனுமதிக்கிறாங்க? கொறடா தாங்க அனுமதிக்கணும், அவங்க தான் எனக்கு அனுமதிக்கணும், வாங்கி கொடுக்குறாங்க. தெரியலங்க, அது எங்க தலைமை கிட்ட பேசிட்டு சார். கலைஞரோட நினைவிடத்துல கலைஞரோட நினைவிடத்துல வந்து சோனியா காந்தி இருந்த கடிதத்தை முக்கியத்துவத்துடன் கல்வெட்டா வச்சிருக்காங்க. இதை பத்தி எப்படி சார் நினைக்கிறீங்க? நான் தான் சொல்லுங்க, எங்களுக்கு உண்மையான உறவு, உண்மையான தோழமை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கு. இந்த ஊடகங்கள்ல தவறான செய்திகள் ஒரு வாரமா வருது, அதுக்கெல்லாம் நாங்க மறுப்பு, இந்த பத்திரிகை கூட்டத்திலையும் மறுப்பு தெரிவிக்கிறோம். எங்களுடைய உறவு என்பது நேர்மையான உண்மையான உறவு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. திருப்தியா இருக்கு. சரி, எண்ணிக்கை வந்து என்ன வெளியூர் யூகமா இருந்தாலும் 9+1 தந்தாங்க, 8 ஜெயிச்சீங்கன்னு. இந்த தடவை அந்த 9+1 குறையாதுங்கிற நம்பிக்கை இருக்கா? அதை விட அதிகமா கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. குறையக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்தா அதை தமிழக காங்கிரஸ் ஏற்றுக்கிடுமா ஏற்றுக்கிடாது? எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இருக்குங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் அவருடைய தூதுவர்கள் தான். சரிங்களா? உங்க நிலைப்பாடு, தமிழக காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? எங்க நிலைப்பாடு, எங்க அகில இந்திய தலைமை என்ன நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு தான் எங்களுக்கு. எங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? எங்களுக்கு ஹைகமாண்ட் அவங்க தாங்க, அவங்க தான் வழி காட்டுறாங்க எங்களுக்கு. அவங்க கொள்கை கோட்பாட்டை வச்சுதான் நாங்க இங்க நடத்திட்டு இருக்கோம். செல்வ பிறந்தைக்கு ஒரு எண்ணம் இல்லையா? அடுத்து வரக்கூடிய 2024 தேர்தல்ல வந்து மீண்டும் வந்து கண்டிப்பா எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கு, எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கு, எங்களுக்கும் அந்த கனவு இருக்கு. மாற்றம் தான் மாற்ற முடியாதது, மாற்றங்கள் நிகழ்தானே செய்யும், அதான இயற்கை. நன்றி. தேங்க்யூ. முதல்ல பாஜகவை எல்லா கிராமங்களிலும் போய் வாக்கு சேகரிக்க முடியுமான்றதுக்கு என்ஷூர் பண்ண சொல்லுங்க. எதை சொல்லி அவங்க வாக்கு சேகரிப்பாங்க? இன்னைக்கு வந்து 27,000 கோடி கொடுத்தோம். 100 ஆண்டுகள் காணாத ஒரு பெருமழை தமிழ்நாட்டில் வந்துச்சு. 27,000 கோடியை கொடுங்கன்னு கொடுத்து கேட்டிருந்தா பேரிடர் நிதியை கொடுக்கல. அமித்ஷாவை போய் சந்திச்சாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம். என்ன சொன்னார் அவரு? உடனே ரிலீஸ் பண்ணப்படும் தொகையை கொடுப்பான்னு. அண்ணன் TR பாலு நம்பிக்கையோட வந்து ஒரு வாரத்தில் கொடுப்பாங்க அப்படின்னாரு. கொடுத்தாங்களா? தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து இருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் போயிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்க கோவில்ல போயிட்டு அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு என்ன பேசினார் மோடி அவர்கள்? திருநெல்வேலி அல்வா ரொம்ப நல்லா இருக்காரு, அல்வா கொடுத்துட்டு போயிட்டார் தமிழ்நாட்டு மக்களை. ராஜீவ்காந்தி கொலை வழக்குல விடுதலையாக இறந்திருக்காரு. இப்போ மீதி 3 பேர் அந்த சிவில் கேம்பெயின் இருக்காங்க. அவங்களை வந்து விரைவில் விடுதலை செய்யணும். இந்த மாதிரி அவங்களோட சொந்த ஊருக்கு அவங்களை வந்து சீக்கிரம் அனுப்பணும், நிறைய கோரிக்கைகள் வந்து. காங்கிரஸோட நிலைப்பாடு, எங்க நிலைப்பாடு சட்டம் தன் கடமையை செய்யும்.
law will do the own course. சார், தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினருக்கு கட்சி பதவியில முக்கியத்துவம் கொடுக்கணும் ராகுல் காந்தி சொல்றாங்க, அன்னை சோனியா காந்தி சொல்றாங்க, மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ்ல சிறுபான்மையினர் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா? கண்டிப்பா கொடுக்கப்படும். பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனான்ட்டு நேற்று பேசுறார். ஒன்றிய அரசு திட்டங்கள் மறைக்கப்படுகின்றன. ஒன்றிய அரசு திட்டங்கள்ல வந்து தமிழ்நாட்டில் சரியா நடைமுறைப்படுத்தல. 30% கொடுக்கிறார் PMAY-ல. வெறும் 30 விழுக்காடு. 70 விழுக்காடு வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குது. ஆனா அதுக்கு திட்டத்துக்கு பேர் என்ன? PMAY, பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா. இதுவே மிகப்பெரிய ஏமாத்து வேலை இல்ல? இதெல்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு எடுத்து போடுங்க. நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் தான் சொல்லணும். நன்றி. தேங்க்யூ.